ஒரு காட்டுல மரங்கள்ல நிறைய கிளிகள், நிறைய பறவைகள் எல்லாம் இருக்கும். சாதாரணமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கிளிகள்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அதுபடியே பேசும்ல, கிளி பேசும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வேடன் என்ன பண்ணா, வந்தான் ஒரு தடவை வலைய விரிச்சு அந்த கிளிகள் எல்லாம் பிடிச்சிட்டு போய் மார்க்கெட்ல கொண்டு போய் வித்தான். நல்ல காசு கிடைச்சோடனே அவன் என்ன பண்ணிட்டான், வழக்கமா அதே மாதிரி அந்த கிளிங்களை பிடிச்சிட்டு போய் மார்க்கெட்ல வச்சு நல்ல ரேட்ல வித்துக்கிட்டே இருந்தான். அவன் கிளிக்கெல்லாம் பயங்கர டிமாண்டு. ஏன்னா என்ன சொல்லி கொடுத்தாலும் அந்த கிளிகள் நல்லா பேசுச்சு. அதனால எப்பயுமே கரெக்டா வாரம் போய் என்ன பண்ணுவான், நிறைய கிளிங்களை பிடிச்சிட்டு வருவான், மார்க்கெட்ல வச்சு விற்பான். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர், என்னடா இது, இந்த வேடன் எப்ப பார்த்தாலும் இந்த கிளிகளை பிடிச்சிட்டு வந்து மார்க்கெட்ல வித்துறான், இப்படியே பிடிச்சு போயிட்டே இருந்தா இந்த கிளியுடைய இனமே என்ன ஆயிரும், அழிஞ்சு போயிரும். இந்த கிளிகளை நம்ம எப்படியாவது காப்பாத்தணும். கிளிகள்லாம் பேசும்னு கேள்விப்பட்டிருக்கோமே, நம்ம போய் என்ன பண்ணலாம், இந்த கிளிக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். நம்ம ஏதாவது பேசுறதுக்கு சொல்லி கொடுத்து இந்த கிளிகள்லாம் இந்த வேடனோட வலையில மாட்டாம இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது இந்த கிளிங்களுக்கு போய் சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், ஒரு நாள் அந்த காட்டுக்கு போனாராம். போயிட்டு அந்த மரத்தடியில போய் உட்கார்ந்து சொல்லி கொடுத்தாராம் கிளிங்க கிட்டலாம். இவர் இந்த வார்த்தைகளை சொல்ல 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 இவர் என்னெல்லாம் வார்த்தை பேசுறாரோ அதெல்லாம் அந்த கிளிகள் திரும்பி பேசிட்டே இருந்துச்சான். என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, வேடன் வருவான், வலையை விரிப்பான், விதைகளை தூவுவான், நாங்கள் சிக்கி கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தானா. இவன் என்னெல்லாம் சொன்னானோ அந்த கிளிகளும் அதையே திரும்பி சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சு தெரியுமா, வேடன் வருவான், வலையை விரிப்பான், விதைகளை தூவுவான், நாங்கள் சிக்கி கொள்ள மாட்டோம். இப்படியே டெய்லி இவன் சொல்லி கொடுத்தோடனே இந்த கிளிகள் நல்லா இதை பிடிச்சுக்கிச்சுங்க. ஆளை பார்த்தாலே என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, எல்லா கிளியும் சேர்ந்து மொத்தமா கத்த ஆரம்பிச்சிருச்சு. வேடன் வருவான், வலையை விரிப்பான், விதைகளை தூவுவான், நாங்கள் சிக்கி கொள்ள மாட்டோம். இப்ப இந்த மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கிளிகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம், வேடன் வலைய விரிச்சு விதைய போட்டாலும் இந்த கிளிங்க என்ன பண்ண மாட்டாது, மாட்டிக்காது, நல்லா சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சந்தோஷமா போயிட்டான். இப்ப இது என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் கேள்விப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வேடன் ஒரு நாள் வரான், வலைய எடுத்து வரான். வந்த உடனே அவனை கண்ட உடனே என்ன பண்ணுது, எல்லா கிளியும் சேர்த்து மொத்தமா கத்துது. வேடன் வருவான், வலையை விரிப்பான், விதைகளை தூவான், நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு. என்னடா இது, இந்த கிளிகள்லாம் பயங்கர உஷாராயிருச்சு, நம்மளை பார்த்த உடனே இப்படி சொல்லுது, அப்ப நம்ம வலையை விரிச்சாலும் இதுங்க விதைய போட்டாலும் இதுங்க மாட்டாது அப்படின்னு சொல்லி போயிட்டான். இப்ப அவனுடைய பிசினஸ் ரொம்ப டல்லா போயிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. வியாபாரம் இல்ல, வருமானம் இல்ல. அவனுக்கு கிளி கிடைக்காதனால அவனுக்கு வருமானமே இல்லை. என்ன பண்றதுனே தெரியல. இப்படியே ஒரு மாசம் போச்சு. அவன் குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா போயிருச்சு, சாப்பாடுக்கு இல்லாம வழி இல்லாம. அப்போ ஒரு நாள் யோசித்து பார்த்தான், இந்த கிளிங்க இப்படியே சொல்லுதே, அதுபடி செய்தான் நம்ம பார்க்கணும். நம்ம என்ன பண்ணலாம், வலையை எடுத்துட்டு போலாம், விதையெல்லாம் எடுத்துட்டு போலாம், அதுங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம போடலாம், என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வலையை எடுத்துட்டு ஒரு நாள் போனான். திரும்பி இவனை கண்ட உடனே எல்லா கிளிகளும் சேர்ந்து இதே வார்த்தையை வேகமா சொல்லுது, வேடன் வருவான், வலையை விரிப்பான், விதைகளை தூவான், நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். இவன் அது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வேகமா வலையை விரிச்சான், விதையெல்லாம் போட்டான். அப்பயும் இந்த கிளிகள் என்ன பண்ணுச்சு, வேடன் வருவான், வலையை விரிப்பான், விதைகளை தூவான், நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்துச்சு. இவன் விரிச்சு வச்சுட்டு ஒரு இடத்துல போய் மறைவா போய் நின்னுக்கிட்டான். நின்ன உடனே எல்லா கிளிகளும் மொத்தமா வேடன் வருவான், வலையை விரிப்பான், விதைகளை தூவான், நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம் சொல்லிக்கிட்டே பறந்து இந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆகும், எல்லா கிளிகளும் வலையில மாட்டிக்கிடுச்சு. அந்த வேடனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, இந்த கிளிகள் பேசதான் செஞ்சிருக்குது, அதுபடி செய்யவே இல்லைன்னு சொல்லி சந்தோஷமா என்ன பண்ணிட்டான், வலையை எடுத்துக்கிட்டு இன்னும் அவன் வியாபாரத்தை கிளிகள் நல்லா பேசும் சொல்லி இன்னும் வியாபாரத்தை நல்லா இது பண்ணலாம் இல்லையா, எடுத்துட்டு போய் இது பண்ணிட்டான். இதே மாதிரிதான் நம்மள கூட நிறைய பேர் என்ன பண்றோம், நிறைய பேசுறோம், அதுபடி செய்ய மாட்டோம்ல. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. நம்மளும் அப்படிதான் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி நிறைய பேசுறோம், அதுபடி நம்ம செய்யறோமா. ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்குது,
பேசுறது படி இல்ல, அதனுடைய வாழ்க்கைய அதுபடி நம்ம வாழ்றது படிதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. நம்மளும் சின்னதா ஒரு சின்ன சிந்தனைக்கு இது உங்களுக்கு, நம்ம வெறும் நிறைய வேத வசனங்களை படிக்கிறவங்களா அதை பத்தி மற்றவங்கிட்ட சொல்றவங்களா மட்டும் இல்ல, நம்மளோட வாழ்க்கையில அதன்படி நடக்க நம்ம பிரயாசப்படணும். அப்பொழுதுதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். இதை மனதில் வைத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது.